நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸை வச்சிருந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு புது என்கொயரி இன்க்ரீஸ் ஆகலைன்னா நீங்கள் ஒரு தோராயமாக உங்கள் பிஸ்னஸ் ஸ்லோ டவுன் ஆகுதுன்றதை புரிஞ்சிக்கலாம். இப்போ ரீசெண்டாக சில கிளைண்ட் கிட்ட பேசும்போது அவங்க காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னா, முன்ன மாதிரி இப்போ எனக்கு பிஸ்னஸ் வரதே இல்லைன்றது தான். இதுக்கு ரீசன் நம்ம சர்வீஸ் மக்களுக்கு தேவைப்படலை அப்படின்றது இல்லை, நமக்கான ரைட் ஆடியன்ஸை ரீச் பண்ணலன்றது தான். ஸோ இந்த எக்ஸாக்ட் ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் லீட் ஜென்ரேஷன்ற ஒரு ப்ராசஸ் உள்ள வருது. அதாவது எப்பவுமே நம்ம சர்வீஸை தேடி கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்மளால கேரண்டீடாக சொல்ல முடியாது. நம்மளும் நம்ம பிஸ்னஸுக்கான டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ணணும், அவங்கள ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கணும், அண்ட் ஒரு ஜென்யூனான ஃபாலோப்பும் பண்ணணும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை நம்ம பிஸ்னஸில் ஆட் பண்ணலன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்லோ டவுன் ஆக தான் செய்யும். இந்த லீட் ஜென்ரேஷன் மூலமா எங்களோட சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் கிளைண்ட்டுக்கு எப்படி ரிசல்ட் எடுத்து கொடுத்தோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரூஃபோட கிளியராக சொல்கிறேன். இந்த எக்ஸலில் நம்ம பிஸ்னஸுக்கு கிளைண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அண்ட் அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் லீட் இன்ஜின்னு டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.